வணக்கம். புலி வருது அப்படின்னு பயம் காமிச்சிட்டு இருந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்ற ஒரு இது ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. மற்ற நாடுகளை விட இந்தியாவுக்கு வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் வந்து 26% வந்து இது பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சைனாவுக்கு வந்து 34% போட்டிருக்காங்க. இப்போ வந்து அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் என்ன, அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எந்தெந்த நாடுகளுக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஜோ பைடன் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் வந்து நம்ம அந்த அதிபரில் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த இது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அறிவித்த பிறகு அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து எப்படி இது இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா மைனஸில் வந்து இம்பேக்ட் பண்ணி காமிச்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் பார்த்தோம் அப்படின்னா 953 புள்ளிகள் மைனஸ். அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 295 புள்ளிகள் கிட்ட மைனஸில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இம்பேக்ட் இருக்கும். நமக்கு ஒரு 200லேருந்து 250 புள்ளிகள் வந்து சரியக்கூடிய வாய்ப்புகள் நம்ம பிரகாசமாக தெரியுது. நான் எதிர்பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 23,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த 23,000 டச் பண்ணிவிட்டு 23,000 அப்படி குறைஞ்சா கூட 22,900 22,950 அதுக்கு கீழே இறங்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதிலேருந்து வந்து பேக் அடிக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது வந்து அறிவித்த முத நாள் அப்படின்றதுனால இந்த இது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் ஆக கூட வாய்ப்புகள் உண்டு. பாசிட்டிவில் முடியவும் வாய்ப்புகள் அதிகம் மார்க்கெட்டில். பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும். நம்ம மார்க்கெட் பெரிய அளவில் இம்பேக்ட் எடுத்துக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே புலி வருது கொஞ்சம் ஏற்கனவே 6 மாதம் பயந்து தான் நம்ம மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ அது ஏற்கனவே ரொம்ப அதிகமாகவே நம்ம மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு மற்ற நாடுகளை விட. இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து அதிபரான ட்ரம்ப் வந்த பிறகு இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்கே தவிர நல்லாவே இருந்தது மற்ற நாட்டு சந்தைகள் அத்தனையும். அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதியான நாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துல மெக்சிகோ இருக்காங்க. அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து $510 பில்லியன் அளவுக்கு வந்து அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இரண்டாவது இடத்துல சைனா $462 பில்லியன் அளவுக்கு அவங்களுடைய ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு இருக்குது. மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா கனடா கிட்டத்தட்ட ஒரு $423 பில்லியன் அளவுக்கு அவங்களுடைய ஏற்றுமதி இருக்குது. அதுமாதிரி நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி அவங்களுடைய ஏற்றுமதி பார்த்தோம் அப்படின்னா $164 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுக்கு இருக்குது. அதேமாதிரி ஐந்தாவது இடத்துல ஜப்பான் இருக்காங்க, $153 பில்லியன் அளவுக்கு இருக்காங்க. அதே ஆறாவது இடத்துல வியட்நாம் $143 பில்லியன் அளவுக்கு இருக்காங்க. ஏழாவது இடத்துல சவுத் கொரியா $136 பில்லியன் அளவுக்கு இருக்காங்க. எட்டாவது இடத்துல தைவான் இருக்காங்க $119 பில்லியன் அளவுக்கு. 9வது இடத்துல அயர்லாந்து இருக்காங்க $104 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. நம்ம வந்து 10வது இடத்துல இந்தியா இருக்குது. கிட்டத்தட்ட $92 பில்லியன் அளவுக்கு இந்தியா வந்து ஏற்றுமதி பண்ணுது. இது வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.7% அமெரிக்காவோட ஏற்றுமதி இருக்குது. அதேமாதிரி அமெரிக்காவுக்கு வந்து மெக்சிகோ ஏற்றுமதி பண்ணுற அளவு பார்த்தோம் அப்படின்னா 15.2% மெக்சிகோ வந்து அவங்களுடைய நாட்டு ஏற்றுமதி இருக்குது. சைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா 13.8% வந்து அமெரிக்காவோட ஏற்றுமதி இருக்குது அவங்களுடைய நாட்டு இதிலேருந்து பார்த்தோம். கனடா வந்து 12.6%, ஜெர்மனி வந்து 4.9%, ஜப்பான் வந்து 4.5%, வியட்நாம் 4.2%, சவுத் கொரியா 4%, தைவான் 3.5%, அயர்லாந்து 3.1% வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நாட்டு இதில். முக்கியமாக அமெரிக்கா வந்து என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி அமெரிக்கா வந்து இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அண்ட் மிஷினரி அவங்க அதுக்கு அந்த இது வந்து நிறைய அதிகமான இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு $532 பில்லியன் அளவுக்கு வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து $486 பில்லியன் அளவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா. அதே மாதிரி வாகனங்கள் பார்த்தோம்னா $392 பில்லியன் அளவுக்கு வந்து அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மினரல் ஃபியூல்ஸ் அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் வர மற்ற ப்ராடக்ட்லாம் ப்ளஸ் ஆயில் அவங்க அதையும் இம்போர்ட் பண்ணுறாங்க. $252 பில்லியன் அளவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா. அதேமாதிரி ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $213 பில்லியன் அளவுக்கு வந்து ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. கமோடிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது எஃப்எம்சிஜி சந்தை ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் பார்த்தோம் அப்படின்னா $128 பில்லியன் அளவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஆப்டிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு $125 பில்லியன் அளவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், அது கோல்டு, அந்த அதில் வர டைமண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $90 பில்லியன் அளவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பிளாஸ்டிக் பொருட்கள், பக்கெட், அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் என்னென்ன வேவ்ஸ் வருது, அவங்க வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸில் வருது இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் வர பொருள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு $79 பில்லியன் அளவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க.
அதுக்கடுத்து ஃபர்னிச்சர் அண்ட் பெட்டிங் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில் வந்து இம்போர்ட் பண்ணுற அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா $73 பில்லியன் அளவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து 10 பொருட்கள் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது அவங்க இம்போர்ட் பண்ணுறது. இது வந்து மேஜரான பொருட்களை வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுற பொருட்கள் அமெரிக்கா வந்து. அதே மாதிரி கடந்த 10 வருஷத்தில் அமெரிக்கா இம்போர்ட் பண்ணுற சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா 2014 $2.41 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து இறக்குமதி வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் 2024 டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா $3.35 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து அமெரிக்கா வந்து இறக்குமதி பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ட்ரம்ப் சார் வந்து எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் வந்து எவ்வளோ டாரிஃப் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நைஜீரியாவுக்கு 14%, போஸ்னியாவுக்கு 35% போட்டிருக்காங்க. அது வெனிசுலாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 15% டாரிஃப் போட்டிருக்காங்க. நார்த் மசிடோனியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு 33% போட்டிருக்காங்க. எத்தியோப்பியா, கானா அப்படின்ற அந்த நாட்டுக்கு வந்து 10% போட்டிருக்காங்க. சைனாவுக்கு வந்து 34% போட்டிருக்காங்க. யூரோப்பியன் இதுக்கு கண்ட்ரிஸ்க்கு வந்து 20% போட்டிருக்காங்க. வியட்நாமுக்கு 46% போட்டிருக்காங்க. ரொம்ப வந்து அதிகப்படியான இது வந்து வரி வந்து வியட்நாமுக்கு இருக்குது. அதே மாதிரி தாய்வானுக்கு 32%, ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் 24%, சவுத் கொரியாவுக்கு 25%, இந்தியாவுக்கு 26% வரி போட்டிருக்காங்க. தாய்லாண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 36% போட்டிருக்காங்க. 36%, அப்புறம் வந்து சுவிட்சர்லாந்து பார்த்தோம் அப்படின்னா 31% போட்டிருக்காங்க. அதுமாதிரி இந்தோனேஷியா, மலேசியா பார்த்தோம் அப்படின்னா அது 32%, 24% போட்டிருக்காங்க. கம்போடியாவுக்கு வந்து 49% போட்டிருக்காங்க. ரொம்ப அதிகமான ஒரு டாரிஃப் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கம்போடியா இருக்குது, 49% இருக்குது. யுனைடெட் கிங்டம்க்கு ஒரு 10% போட்டிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 30% போட்டிருக்காங்க. பிரேசிலுக்கு 10%, பங்களாதேஷ்க்கு 37% போட்டிருக்காங்க. சிங்கப்பூருக்கு 10% போட்டிருக்காங்க. இஸ்ரேல் அண்ட் பிலிப்பைன்ஸுக்கு 17%, சிலிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் 10% போட்டிருக்காங்க. அப்புறம் பாகிஸ்தானுக்கு 29% போட்டிருக்காங்க. டர்க்கிக்கு 10%, ஸ்ரீலங்காவுக்கு 44% போட்டிருக்காங்க. கம்போடியாவில் கொலம்பியாவுக்கு 10% போட்டிருக்காங்க. பெருவுக்கு வந்து 10% 12% வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோஸ்டாரிக்கா, ஜோர்டான், டொமினிக்கன் ரிப்பப்ளிக் இவங்களெல்லாம் பார்த்தோன்னா 10%, 20% போட்டிருக்காங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்க்கு வந்து 10% போட்டிருக்காங்க. அர்ஜென்டினா, ஈக்குவடார், மடகாஸ்கர், மியான்மார் இவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 47%, 44% வருது. அதே மாதிரி துனிஷியாவுக்கு 28%, கசகஸ்தானுக்கு 27% போட்டிருக்காங்க. செர்பியாவுக்கு 37% போட்டிருக்காங்க. எகிப்து அண்ட் சவுதி அரேபியா 10% போட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து ட்ரம்ப்போட டாரிஃப் அறிவிப்பு. அதில் இந்தியாவுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு டிஸ்கவுண்டட் ரேட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரம்ப்புக்கும் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அவர்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து பிஸ்னஸ் மேன். ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா அப்பா வச்சுருக்கிற ரியல் எஸ்டேட் கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு 1968. அதுக்கப்புறம் 1971 வந்து அவர் வந்து மேஜராக வந்து அந்த கம்பெனி வந்து ஸ்டேக் வந்து எடுத்துக்கிறாரு. அதில் வந்து அப்பா வச்சிருந்த பேரை வந்து ரீநேம் பண்ணி இந்த ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் அப்படின்ற பிஸ்னஸுக்கு உள்ளே வந்து வராங்க. இப்போ 150க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் வந்து இவங்ககிட்ட வந்து இருக்குது. அதில் வந்து முக்கியமாக ரியல் எஸ்டேட், ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து பெரிய லெவலில் இருக்காங்க. மீடியா இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறனால அவர் வந்து இதையும் வந்து பிஸ்னஸாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வருமானம் வந்து எந்தெந்த துறையிலலாம் வரும் அப்படின்ற பார்க்கும்போது வரி வந்து ஒரு முக்கியமான ஒரு பேசிக் இதுவாக இருக்குது, நீடு இருக்குது. அவங்க கண்ட்ரிக்கு அவங்க ஒரு நாட்டுக்கு வர வரி வந்து பேசிக் நீடு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் வந்து நம்ம ஜோ பைடன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து ஆயுதங்கள் விற்பதில் பெரிய திறமையான ஒரு வந்து அதிபர் அவர். ஸோ அவங்க நாட்டில் என்னென்ன வந்து ஆயுதங்கள் உற்பத்தி ஆகுதோ அந்த ஆயுதங்களை மற்ற நாடுகளுக்கு விற்பனை பண்ணி அதில் வந்து நாட்டுக்கு வந்து பெரிய அளவில் வந்து வருமானத்தை கொண்டு வந்தார். இவர் வந்து அப்படியே ஆப்போசிட். ஸோ இவர் வந்து இவங்க பிஸ்னஸ் இதில் வந்து யோசிக்கிறனால இவர் வந்து பிஸ்னஸ் வழியில் யோசிச்சிருக்காரு. ஸோ ஜோ பைடன் இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, தேவையில்லாத அத்தனை ஆணையும் அவர் பண்ணது தான் காரணம். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒபாமா கவர்மெண்ட்டில் வந்து துணை அதிபராக வந்து இருந்தார். அந்த டைமில் வந்து பார்க்கும்போது ஈராக்கை வந்து சண்டை இழுத்து ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து அவங்களோட வளர்ச்சியை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத அவர் தான் வந்து அச்சாணி போட்டார். ஈராக் கூட வார் போடுறதுக்கு அவர் தான் வந்து அச்சாணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதில் 1998 காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து ஸோ ஈராக் மேலே போர் தொடுத்து கடைசியில் ஈராக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குனதெல்லாம் வந்து அதில் வந்து பெரும் பங்கு வந்து நம்ம ஜோ பைடனுக்கும் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சமீபத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உக்ரைன் அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். உக்ரைனுக்கு தேவையில்லாத அத்தனை ஆணி பிடுங்கினது ஃபுல்லாகவே ஜோ பைடன் தான். அவர் தான் உக்ரைன் அதிபருக்கு வந்து கொம்பு செய்ய விட்டது எல்லாமே நம்ம ஜோ பைடன் தான்.
நம்ம ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ரொம்ப பெருமையாக வந்து சொல்லலாம். ரஷ்யா நினச்சிருந்தா உக்ரைனை ஒரு 10-15 நாள்லேயே வந்து உக்ரைனோட கதையை முடிச்சிருக்க முடியும் அவங்களால. அவங்க பெரிய அளவில் வந்து அந்த சண்டைக்கே வந்து இறங்கவே இல்லை. நீ சும்மா சண்டை போடுறோம், நாங்களும் சண்டை போடுறோன்ற பேருக்கு தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, ஏன்னா உக்ரைன் மேலே பெரிய அளவில் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணல. அவங்க நினச்சிருந்தாங்க ஒரு 3-4 நாள்லேயே வந்து அவங்களோட விமானத்தை கொண்டு போய் உக்ரைனை ஒன்றுமில்லாமல் பண்ணியிருக்க முடியும். ரஷ்யா அதிபர் அதை வந்து பண்ணவே இல்லை. ஏன்னா இது அவருக்கு தெரியும், உக்ரைன் வந்து அவராக செய்யலை, இது வந்து ஜோ பைடனால வந்து இந்த அமெரிக்க அதிபர்களால் வந்த வேணாம் அப்படின்றது அவங்களுக்கு ரஷ்ய அதிபருக்கும் தெரியும். அதனால் ரஷ்ய அதிபர் வந்து எதுவும் பண்ணலை. அவர் நினச்சிருந்தானா உக்ரைனை என்றைக்கும் முடிச்சிடலாம் கதையை. அதனால் இது வரைக்கும் சின்ன சண்டை நடந்துருக்கு. அதே மாதிரி அவங்க நாட்டில் இருந்த அத்தனை ஆயுதங்களையும் கொண்டு உக்ரைனுக்கு விற்றுட்டு இன்றைக்கி வந்து நம்ம ட்ரம்ப் என்ன கேட்குறா, எனக்கு நீ பாதி நாட்டை எனக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா உக்ரைன் வந்து கடன்காரன் நாடாயிருச்சு. இப்போ வந்து உக்ரைன் வந்து கிட்டத்தட்ட பெருமளவு பணம் வந்து அமெரிக்காவுக்கு தர வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க கொடுத்த ஆயுதத்தை வாங்கினது ஃபுல்லாக இவங்க தான். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து உக்ரைன் நாடே வந்து பறிபோகிற அளவுக்கு வந்து இப்போ கடன் இருக்குது அவங்களுக்கு. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா இதுக்கும் ஜோ பைடன் தான் காரணம். அதே மாதிரி நம்ம ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, அதே மாதிரி ஈரான் பாலஸ்தீனம் பிரச்சனை, ஈரான் சிரியா பிரச்சனை, இஸ்ரேல் சிரியா பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உலக வரலாறு அழிக்க முடியாத ஒரு தடம் வந்து ஜோ பைடன் மேலே இருக்குது. ஸோ அவங்க ரெடி பண்ணுற அத்தனை ஆயுதத்தையும் கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் வந்து தள்ள முடியுமோ அத்தனை நாட்டுக்கும் தள்ளி அவர் வந்து பைசா பார்த்துருக்காரு. அதில் பெரும் பங்கு ஜோ பைடனுக்கும் உண்டு. ஸோ இதுதான் வந்து ஜோ பைடனோட அரசு நடந்த விதம். இதில் வந்து அப்படி எதிர் ஆப்போசிட்டாக ஆனது தான் ட்ரம்ப் அவர்கள். ஸோ இது ஒரு எல்லாமே பிஸ்னஸாக அவர் பிஸ்னஸ் இதிலேருந்து வந்ததுனால எல்லாமே பிஸ்னஸாக பார்க்குறாரு. இதுவும் பிஸ்னஸ். இதுக்கு மேலே பெரிய லெவலில் வந்து நமக்கு சந்தைகளுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் தோணுது. ஸோ இது சந்தை நகர ஆரம்பிச்சது அப்படின்னா இங்கேருந்து தங்கம் விலை கூட உழுக ஆரம்பிக்கும். இப்போ தங்கம் வந்து கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் வந்து 8,500 8,400 450 22 கேரட், அதுமாதிரி கிட்டத்தட்ட 9,000 சில்லறைக்கு மேலே போயிடுச்சு 24 கேரட் தங்கம். ஸோ இந்த பணம் ஃபுல்லாகவே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா எல்லா பணமும் வந்து சந்தைகளுக்கு வரும்போது, ஸோ கோல்டுலேருந்து இப்போ கோல்டு முதலீடு பண்ணியிருக்க பணம் ஃபுல்லாக சந்தைகளுக்கு வரும். அப்போ கோல்டு வந்து உழுக ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது. இதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தங்கம் மேலே இங்கேருந்து ஒரு 10-15% இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றத. நம்ம சந்தை இன்றைக்கி வந்து இறங்கி ஏறலாம், பார்க்கலாம். அதுவும் இறக்கத்தில் ஒரு 150 புள்ளிகள் இறங்கி அதே மாதிரி முடியும் போது பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட நெருக்கத்தில் கொண்டு வந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி நல்ல பங்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா வாங்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.